கனமழை காரணமாக திருப்பூர் அறிவொளி நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியுறுகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு சூழ்ந்திருக்கும் வெள்ளத்தை அகற்ற ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா? பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம். திருப்பூரில் நேற்று இரவு 8 மணி அளவில் பெய்ய துவங்கிய மழையானது இன்று காலை 6 மணி வரை சுமார் 10 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. இதில் திருப்பூர் வடக்கு பகுதியில் 15 சென்டிமீட்டரும், திருப்பூர் குமார் நகர் பகுதியில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மழையின் காரணமாக திருப்பூர் மாநகர் மட்டுமின்றி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் தாழ்வான பகுதியில் உள்ள இடங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பலருமே பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருப்பூர் அறிவொளி நகர் பகுதியில் முழுவதுமே வெள்ளக்காடு போல சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. பெண்கள், குழந்தைகள் என ஏராளமான மக்கள் இந்த குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். இரவு முழுவதும் பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதி வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். முழுவதுமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மழையின் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை மின்சாரம் கிடைக்காதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் அவதியுற்றுள்ளனர். குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விஷஜந்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக அருகில் உள்ள ஆற்றை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீர் வடிவதற்கான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.